நான் பேசுற விளங்குமா இருந்தா எஸ் என்று ரிப்ளை பண்ணுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ வெரி மச். இது வந்துட்டு நம்மளோட செகண்ட் வீக்குக்குரிய போஸ்ட்போன்டான கிளாஸ் தான் நான் இந்த கிழமை இன்றைக்கு போட்டிருக்கிறேன். நான் ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் போட்டிருக்கிறேன். என்ன ரீசன், பெரிய விஷயங்களில் டிஸ்கஸ் பண்றதுக்கு பேசிக்கான விஷயங்கள் தான். ஃப்ரம் த நெக்ஸ்ட் கிளாஸ் மேபி இந்த வீக்குரிய கிளாஸ் நான் இந்த வீக்கே நான் ஷெடியூல் பண்ணுவேன். ஸோ அடுத்த கிளாஸ்ல இருந்து கோடிங்கை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்குரிய HTMLங்கிறது கோடிங்கோட சம்மந்தப்பட்டது தான். HTML CSS சம்மந்தப்பட்டது, வெப் டெவலப்மெண்ட். ஸோ அந்த விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குரிய கிளாஸ் அமையும். அதே மாதிரி நான் லாஸ்ட் வீக்ல இருந்து சொன்னேன், லாஸ்ட் வீக்கின் ஃபர்ஸ்ட் வீக்குரிய கிளாஸ்க்கு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். இந்த கிளாஸ்ல வந்துட்டு இன் பிட்வீன் கிளாஸுக்கு இடையில வந்துட்டு குயிசஸ் நான் வந்துட்டு ஓரலாக கேட்பேன். ஒன்று 2 மெத்தட்ல கேட்பேன். ஒன்று ஓப்பன் கொஷின் மாதிரி, அது யார் வந்தாலும் ஆன்சர் பண்ணலாம். ஓகே. இரண்டாவது க்ளோஸ்ட் குயிஸ்ன்னு வச்சு கூப்பிடுங்க. நான் ஆக்களை 2 செலக்ட் பண்ணி கேட்பேன், அவங்க ஆன்சர் பண்ணலாம். அவங்களோட ஆன்சர் சரி கொள்ளுங்கிறது இவ்வளோத்த முக்கியம் இல்லை. நான் கேட்கறதுல நோக்கம் என்னன்னு சொன்னேன், நான் டீச் பண்றப்ப நீங்க இருக்கீங்களா, கான்சென்ட்ரேட் பண்றீங்களான்றதை பார்க்கறது தான் நான் அதை செய்ய போறேன். ஸோ நீங்க ஆன்சர் பண்ணலன்னு சொன்ன, ஐ மீன் பிள்ளையான ஆன்சர் வெறுமா இருந்தா நோ ப்ராப்ளம், உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆன்சர் சரியா இருக்கும்னு சொன்னா அது உங்களுக்கு போனஸ் பாயிண்ட் தான் அமையும். நான் லாஸ்ட் வீக் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் போனஸ் பாயிண்ட் எப்படி கால்குலேட் பண்ற, எவ்வளத்தை நான் கன்சிடர் பண்ணுவேன்னு சொல்லி. அதே மாதிரி உங்களோட பிஎல்இல இப்போ நான் உங்களுக்கு பிஎல்இ உரிய ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, இதுதான் பிஎல்இ ஸ்க்ரீன். உங்களால் பார்க்கறது அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே எஸ் சொன்னா சாட்ல எஸ் ரிப்ளை பண்ணுங்க. ஓகே, இதில் பாருங்க, ஒவ்வொரு வீக்குக்கும் அந்தந்த வீக்ல நான் என்னென்ன உங்களுக்கு டீச் பண்ணணும் அதுக்குரிய ஸ்லைட் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி அந்த வீக்குரிய ப்ராக்டிக்கல் வீடியோ ஒரு மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் இருக்கும். அதே மாதிரி பாருங்க, டிஸ்கஷன் ஃபார் வீக் 1க்குரிய டிஸ்கஷன். ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், வீக் 1க்குரிய சப்ஜெக்ட் எதுவும் டவுட் இருக்குன்னு சொன்னா ஒரு அது ரிலேட்டடா எதுவும் டவுட் வரும்னு சொன்னா நீங்க இந்த இடத்துல போஸ்ட் பண்ணலாம், டிஸ்கஷன் ஃபார் வீக் 1ங்கிற இடத்துல. இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா அது வந்துட்டு அதுக்குரிய இன்டர்ஃபேஸுக்கு ரீடைரக்ட் ஆகும். அந்த இடத்துல உங்களுக்கு தேவையான உங்களோட டவுட்ஸை டிஸ்கஷன் நீங்க போஸ்ட் பண்ணலாம், டைப் பண்ணலாம். டைப் பண்ணிட்டு போஸ்ட் பண்ணினா ஒன்று நான் ரிப்ளை பண்ணுவேன், அல்லது உங்களோட பெஞ்சில் இருக்கிறவர் யாரு சரி அவங்க அந்த டிஸ்கஷனை பார்ப்பாங்களா இருந்தா ரிப்ளை பண்ணுவாங்க. லாஸ்ட் செமிஸ்டர் நான் 30 இயருக்கு மட்டும்தான் ஃபுல்லாக எடுத்தது, அதனால அவங்க இதை யூஸ் பண்ணினாங்க அதிகமாக. உங்களுக்கு நான் செகண்ட் இயர்ஸ்க்கு ப்ராக்டிக்கல் மட்டும் நான் எடுத்திருந்தேன், அவங்களுக்கு நான் இதை யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், பட் யாருமே நீங்க அதை யூஸ் பண்ணல மோஸ்ட்லி. அதே மாதிரி வீக் 2 புரியுது, இந்த வீக் நம்ம என்ன படிக்க போறோங்கிற விஷயம் அதுக்குரிய ஸ்லைட் போட்டுருக்கிறேன். அண்ட் இதுக்குரிய வீடியோ ப்ராக்டிக்கல் வீடியோ இன்ஷால்லா வித்தின் another 2 daysல நான் பப்ளிஷ் பண்ணிடுவேன். நாளைக்குள்ள நான் பப்ளிஷ் பண்ணிடுவேன். அண்ட் ஸ்டார்டிங்லேயே நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் ஒவ்வொரு 2 வீக்ஸுக்கு ஒருக்கா ஒரு குயிஸ் நடக்கும்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் அண்ட் செகண்ட் வீக்குரிய குயிஸை நான் இப்போ இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வார வெள்ளி இருந்து நீங்கள் அந்த குயிஸ் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது தெளிவான முறையில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும், எப்போ குயிஸ் என்ன டைம்ல ஸ்டார்ட் பண்ணுது எப்போ முடியுது. ஸோ ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 to 12 மினிட்ஸ் தான் அந்த குயிஸ் இருக்கும். ஒரு 8 to 12 குயிசஸ் அதில் இருக்கும். அதில் ஸோ அந்த கேள்விகள் அனைத்துமே இந்த வீக் அதே மாதிரி இருக்கும். ஐ மீன் செகண்ட் வீக் அண்ட் ஃபர்ஸ்ட் வீக் மட்டுமே அறியும், வெளியில எதுவுமே நான் தெரிய மாட்டேன். நான் பேசக்குள்ள இருந்த விஷயங்கள் மோஸ்ட்லி ஸ்லைட்ல இருந்த விஷயங்கள் வரும். அது ஸ்லைட்ல இல்லைன்னு சொன்னா நான் உங்களுக்கு ஓரளவு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த விஷயங்கள் தான் நான் கேள்வியில பப்ளிஷ் பண்ணியிருப்பேன். ஸோ தயவு செய்து சரியான முறைக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் டிஸ்கஷன் ஃபார் வீக் 2. ஸோ இந்த வீக்ல எதுவும் சந்தேகங்கள் இருக்குல்ல, இந்த வீக்ல நம்ம படிக்க போற விஷயங்கள் அல்லது இது ரிலேட்டட் அவங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருக்குன்னா நீங்க டிஸ்கஷன் ஃபார் வீக் 2ல போடலாம். நீங்க அதுல தமிழ் ஒரு இங்கிலீஷ் ரெண்டுல ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ்ல டைப் பண்ணுங்க தயவு செஞ்சு. அது பிரச்சனை இல்லை. ஒரு தங்கிலீஷ்ல டைப் பண்ணுங்க.
உங்களுக்கு தமிழ் டைப் பண்ற கஷ்டம், இங்கிலீஷ்ல பெருசா வருது இல்லைன்னு சொன்னா இங்கிலீஷ்ல உங்களுக்கு விரும்பின லாங்குவேஜ்ல டைப் பண்ணுங்க. இன்னொன்று அந்த டிஸ்கஷன்ல நீங்க போஸ்ட் பண்ற குறிப்பிட்ட ஒரு ஆளுக்கு மட்டும் நீங்க சென்ட் பண்ணலாம். as an admin நான் பார்க்கலாம் யார் என்னத்தை போட்டாலும். பட் எல்லா ஸ்டூடெண்ட் பார்க்காம இப்ப நீங்க எனக்கு மட்டும்தான் அந்த இதை போடணுமா இருந்தீங்கன்னு சொன்னா டிஸ்கஷன் வீக்ல போயிட்டு அதுல ரிப்ளை பிரைவேட் டு அப்துல் கார் மொஹமத் நஃபீஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அது மற்றவங்களுக்கு காட்டாது, எனக்கு மட்டும் காட்டும். பட் ரிப்ளை டு எவ்ரி ஒன் கொடுத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க தயவு செய்து. குரூப் டிஸ்கஷனை நம்ம இதன் மூலமா கம்ப்ளீட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, அதை தவிர கிளாஸ் முடிகிற டைம்ல ஒரு டைம் ஒன்று தருவோம். அந்த டைம்லயும் உங்களோட கேள்வியில கேட்டுக்கொள்ளுங்க. குயிஸுக்கு ரெடி ஆகிக்கொள்ளுங்க, ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. சரியா எக்ஸாக்டா 24 hours கேப் தருவோம் ஒவ்வொரு குயிஸ்க்கும். நார்மல் இதுக்கும் கிட்டத்தட்ட 24 மணி நேரம். எஸ், 24 மணி நேரத்தில் ஏதாச்சும் ஒரு 3 attempts தந்திருக்கேன்னா, ஏதாச்சும் உங்களுக்கு இன்டர்நெட் பிரச்சனையா இருக்கு, ஸ்லோவா இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு சூட்டபிளான ஸ்பீட் ஆகக்கூடிய ஒரு கவரேஜ் இஷ்யூ இல்ல ஒரு டைமை பார்த்து குயிஸை செய்யுங்க. அந்த டைம்ல ட்ரை பண்ணுங்க. தயவு செய்து குயிஸை செய்யாம கூட்டு போட்டு பொய்யான ரீசனோட என்ன வந்து மீட் பண்ண வேணாம், என்ன கண்டெக்ட் பண்ண வேணாம். ஓகே, இந்த செமில ஃபுல்லா என்ன தந்திக்கிறாங்க அந்த சப்ஜெக்ட். ஸோ ஃபைனல் ஃபைனல் எக்ஸாம் இன்ஷால்லா நான் தான் இன்சார்ஜா இருப்பேன். ஸோ ஃபைனல் டைம்ல வந்துட்டு சார் நான் அந்த டைம்ல அது ஒர்க் பண்ணல, இது ஒர்க் பண்ணல, நான் செய்யல, குயிஸ் மிஸ் ஆகிட்டு கதை இருக்கக்கூடாது. சகல விஷயமும் நான் உங்களுக்கு ப்ரிப்பேர்டா செஞ்சு தந்திருக்கேன். நீங்க குயிஸ் 3 attempt ட்ரை பண்றீங்க, 3லையும் உங்களுக்கு கவரேஜ் இஷ்யூவால மிஸ் ஆயிடுன்னு சொன்னா தயவு செய்து மிஸ் ஆகிற டைம்ல, பிரச்சனையாகிற டைம்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு கொண்டீங்கன்னு சொன்னா என்ன இஷ்யூங்கிறத நீங்க எனக்கு சென்ட் பண்ணினீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் தரலாம். அண்ட் இன்னொரு விஷயம் இருக்கு, உங்களுக்குரிய குயிஸுக்குரிய டைம் முடிஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிடும். நீங்க சப்மிட் பண்ணாத வரைக்கும், சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு மார்க்ஸ் அது தராது சிஸ்டம். ஆகையால நீங்க குறிப்பிட்ட டைம் முடிக்க பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கேள்வி செஞ்சுட்டு போகல, டைம் முடிய போகுது, சப்மிட் பண்றதுக்கு டைம் கிடைக்குமா இல்லையா டவுட்டா இருக்குன்னு சொன்னா நீங்க செஞ்ச கேள்வியை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. என்ன கேள்வி செஞ்சீங்கிறத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அதை நீங்க உங்களுக்கு சப்மிட் பண்ணல, உங்களுக்கு மார்க்ஸ் காட்டலன்னு உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டை வச்சு நான் மெனுவில் அஞ்சு மாற்றிக்கொள்வேன். ஓகே, ஸோ இந்த விஷயங்களை சரியான முறைக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. திரும்ப திரும்ப சொல்லிட்டு நிற்க மாட்டேன். வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் தான் இந்த ஆப்ஷனலா நான் கேட்குற குயிசஸ் ஓரளவு இப்போ கிளாஸ் நடந்துட்டு போகல கேட்கறது, அடுத்து டிஸ்கஷன் ஃபோரம்ல நீங்க என்ன வாலண்டியரா வந்து நீங்க கேட்குற கேள்விகள், அதுக்கு மற்றவங்க வாலண்டியர் ஆன்சர் பண்ற, இது எல்லாமே நான் கவுண்ட் பண்ணுவேன். ஓகே, அண்ட் இப்போ சொல்றேன், அட்டெண்டன்ஸ் கம்பல்சரி இல்லை, பட் கண்டினியூஸா வர பிள்ளைகளுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. எண்ட் ஆஃப் த செமிஸ்டர் நான் சொல்லுவேன் அது என்ன பெனிஃபிட்ங்கிறது. ஓகே, ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ நான் டைரக்டா சப்ஜெக்ட் இது 2 வீக் செகண்ட் வீக் உரியது. அண்ட் முக்கியமான விஷயம், நான் லாஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் வீக்ல சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீக்கும் ஓப்பன் பண்ணி பாருங்க உங்களோட சப்ஜெக்ட்ல நான் எது போஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி. ஒவ்வொரு வீக்கும் ஜூமுக்குரிய லிங்க் வந்து அந்தந்த வீக்குரிய அந்த ஏரியாவில், இது வீக் 2க்குரிய இந்த ஜூம் லிங்க் வந்துட்டு இந்த ஃபைல்ல போட்டிருப்பேன். அதே மாதிரி வீக் 3 வரக்கூட வீக் 3க்குரியது, அதாவது இந்த வீக்குரியது நாளைக்கு இன்ஷால்ல ஒரு நாளை அன்றைக்கு இந்த டாபிக் 3ங்கிற இடத்துல வீக் 3ங்கிற இடத்துல போடுவேன்னா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்க ஒவ்வொரு முறையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் கூட சொல்லிட்டு நிற்க மாட்டேன். அண்ட் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் ஈவன் இந்த வீக் கூட எங்க டைம் சரியான முறைக்கு எடுக்கிறது இல்லை. அதனாலதான் நான் வாட்ஸ்அப் கூட உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், ஸ்டேட்டஸ்லையும் போட்டுருந்தேன். ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் மூவ் டு தி சப்ஜெக்ட் டைரக்ட்லி. நான் ஸ்க்ரீனை சேஞ்ச் பண்றேன். ஓகே, நான் ஸ்க்ரீனை சேஞ்ச் பண்ணிக்கேன் பிள்ளைல. உங்களால பார்க்கல அந்த ஸ்க்ரீன் என்ன? எஸ் சார். ஓகே ஓகே ஓகே, ஜஸாக்கல்லாஹ். ஓகே, பாருங்க பிள்ளைகள். ஸோ லாஸ்ட் வீக் வந்து நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் வெப் டெவலப்மெண்ட் பார்த்தோம். அது ஹிஸ்ட்ரிங்கிறத விட ஒவ்வொரு வெப் செஷன்லையும் ஒவ்வொரு வேர்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் வெப் 1.0 2.0 3.0 வந்துச்சு, HTML 4.0 3.0 வந்துச்சு, CSS 2.0 3.0 வந்துச்சு. ஸோ ஒவ்வொரு வேர்ஷன்லையும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு, ஒவ்வொரு எராவிலையும் என்னென்ன டெக்னாலஜியை வெப் டெவலப்மெண்ட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்கிற விஷயத்தை தான் நான் ப்ரீவியஸ் செஷன்ல நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இதுல வந்துட்டு முக்கியமா ப்ரெசென்ட் வெப் சொல்றது, இது 2013 அதுக்கப்புறம் இருக்கிற வெப்சைட்டை தான் நம்ம ப்ரெசென்ட் வெப்னு சொல்லினா. பிள்ளைகள் வந்து அவங்களோட மைக்கை மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, மற்றவங்கள டிஸ்டர்ப் ஆகும். தயவு செய்து உங்களோட மைக்கையும் வீடியோவையும் இடைக்கிட செக் பண்ணி கொள்ளுங்க. உங்களை அறியாமலுக்கு சம்டைம்ஸ் ஸ்விட்ச் ஆன் ஆகும், தயவு செய்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க, மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகவே கூடாது. ஓகே,
அண்ட் கிளாஸ் முடிகிற டைம்ல ஒரு ஞாபகப்படுத்துங்க, யார் சரி ஒரு ஆள் சாட்லேயோ அல்லது வாய்ஸ்லேயோ கிளாஸ்ல உங்களோட அட்டெண்டன்ஸ் நாங்கள் எப்படி பார்க்கணுங்கிறத உங்களுக்கு காட்டுறோம். நீங்கள் உங்களோட அட்டெண்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணப்படுது ஆட்டோமேட்டிக்காங்கிறத நான் உங்களுக்கு என்னோட அது இருக்கு அட்டெண்டன்ஸ் ஷீட் இருக்கு, ஜூம்ல இருக்கிற ஆட்டோமேட்டிக் அட்டெண்டன்ஸ் ஷீட் அதை உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்றேன். அண்ட் இன்னொன்று சொல்லி நம்மளே லாஸ்ட் வீக்கே யாரும் உங்களோட நேமை கொடுக்க வேணாம், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் கொடுத்து வைங்க. நேம் சரி யாரை கொடுத்து வச்சிருந்தா அவங்களை இமீடியட்டா கிளாஸ் விட்டு ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. ஸோ திஸ் வீக் நம்ம பார்க்க போகிற விஷயம் ப்ரெசென்ட் வெப். நான் சொன்ன மாதிரி 2013 அப்புறம் 2013 அதுக்கு பிறகு வந்த எராவை வெப் 3.0ல இன்க்ளூட் பண்றாங்க. அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே, ஸோ present day web design or 2013 அப்புறம் வந்த வெப் டிசைன் பார்த்தீங்கன்னு சொன்னா HTML 5.0ங்கிற வெர்ஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க, பிளஸ் CSS 3.0. இதுல மெயினா என்னத்தை டார்கெட் பண்ணினாங்கன்னா அந்த CSS இன்ட்ரோடியூஸ் பண்றதுனூடாக HTML நியூ வெர்ஷன் இன்ட்ரோடியூஸ் பண்றதுனூடாக அவங்க மெயினா டார்கெட் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் தான் கேம் டெவலப்மெண்ட். ஆன்லைன் கேம்ஸ்ல நம்ம இப்போ விளையாடிட்டு இருக்கிறோமே அது எல்லாமே இந்த வெர்ஷன்ல பெர்ஃபெக்டா வந்துச்சு. இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணி நிறைய கேம்ஸ் விளையாடுவீங்க, ஃபேஸ்புக் யூஸ் பண்றவங்க இல்லை சின்ன வேற ஆன்லைன் கேம் யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அது ரியாலிட்டியா இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அது எல்லாமே HTML 5.0 அதுக்கப்புறம் 5.01 வந்திருக்கு. இப்போ 5. எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான். அதே மாதிரி CSS 3.0 இதுதான் மெயின் தீமா இருந்துச்சு. அடுத்தது மல்டிபிள் ஃபுல் பேஜ் பேக்ரவுண்ட் இமேஜஸ். அதாவது என்ன சொல்றேன், இப்போ பழைய வெப்சைட்ல பாத்தீங்கன்னு சொன்னா பேஜுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் போடக்குள்ள அது வந்துட்டு ஒரு பேஜை ஃபுல்லா கவர் பண்ண மாதிரி இருக்கிறதுக்குரிய அதுக்குரிய வசதிகள் அதுல இருக்கல, அந்த கோடிங்ஸ் அதுக்கு சப்போர்ட் பண்ணல, பிளஸ் அந்த ப்ரௌசரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணல. பட் இப்ப இருக்கிற ப்ரௌசர்ல வந்துட்டு இப்ப இருக்கிற HTML கோடிங் CSS கோடிங் வந்துட்டு அப்படி ஒரு ஃபீச்சர்ஸ் ஒரு ஆப்ஷனை நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. ஓகே, பாக்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் ஷேடோஸ். பாக்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் ஷேடோஸ் சொல்றது பாக்ஸ் மாடல்ல டிசைன் பண்ணக்கூடிய. இப்ப நீங்க பாக்குற பிக்சர்லயே பார்க்கலாம். இதுல பாருங்க, இந்த ஸ்லைட்ல வந்துட்டு ஒரு ஸ்கிரீன் ஒன்று காட்டப்பட்டிருக்கு. அதுல ஒவ்வொரு கலர்ல நிறைய பாக்ஸஸ் இருக்கு. ப்ளூ கலர், பிங்க் கலர், ஆரஞ்ச் கலர், எல்லோ கலர் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி லே அவுட் பாக்ஸஸை கிரியேட் பண்றதுக்கு இப்போ இருக்கிற HTML-ம் CSS-ம் நிறைய அசிஸ்ட் பண்ணிச்சு. ஓகே, அண்ட் லாஸ்ட் ஒரு பாயிண்ட் போட்டுக்கிறாங்க, ரீஇன்ட்ரடியூசிங் டைப் அண்ட் இமேஜ் எலிமெண்ட் யூஸ்ட் இன் ட்ரெடிஷனல் பிரிண்ட் டிசைன். ரீஇன்ட்ரடியூசிங் சொல்லப்படுறது முதல்ல அவங்க HTML ஃபைல யூஸ் பண்ண லென்த்தி கோடிங்க நீளமா இருக்கிற, அதாவது சில கோடிங்ஸ் வந்துட்டு 2-3 லைன்ஸ்ல எழுதுனாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆடியோவை இன்சர்ட் பண்றதா இருந்தா அல்லது ஒரு எழுத்து அல்லது ஒரு இமேஜ் வந்துட்டு ஒரு அனிமேஷன் மை ஒர்க் பண்றதா இருந்தா HTML 5.0 வந்த வெர்ஷன்ல நம்பர் ஆஃப் கோடிங்ஸ் வந்து கூடுதலா இருந்துச்சு. அதை சிங்கிள் கோடிங்கா மாத்தின ஒரு HTML வெர்ஷன் HTML 5.0. ஃபார் எக்ஸாம்பிள் ஆடியோ போடுறதுக்கு அடுத்தது வீடியோ ஆட் பண்றதுக்கு ஏர்லியர் வெர்ஷன்ல அதுக்கு தனி ஒவ்வொரு கோடிங்ஸ் நம்பர் ஆஃப் கோடிங்ஸ் ஒன்னா சேர்த்து தான் கிரியேட் பண்ணாங்க. பட் HTML 5ல ஜஸ்ட் வீடியோங்கிற ஒரு டெக்கை யூஸ் பண்ணி வீடியோ இன்சர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ஆடியோங்கிற ஒரு டெக்ஸ்ட், நம்ம நிறைய டெக்ஸ்ட் உங்களுக்கு டெக்கை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், அதெல்லாம் உங்களுக்கு விளங்கும். இதான் HTML 5ல வந்துருக்கு. ஓகே, அடுத்து மிக முக்கியமான இன்னொரு விஷயம் ரெஸ்பான்சிவ் டிசைன் சொல்றது. ரெஸ்பான்சிவ் டிசைன் சொன்னா உங்களுக்கு ஸ்கிரீனை பார்க்கக்கூடிய விளங்கும் ஒவ்வொரு சைஸ் ஆஃப் டிவைசஸ் இதுல காட்டப்பட்டிருக்கு. அந்த சேம் வெப்சைட் எல்லா டிவைஸ்ல எப்படி ஒர்க் பண்ணுங்கிறதும் இதுல நீங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்க இப்போ சில வெப்சைட்டை பார்த்தவங்க மோஸ்ட்லி இப்போ அனியம் அப்படியான வெப்சைட் வெரி ரேர் உங்களோட லேப்டாப்ல அல்லது கம்ப்யூட்டர்ல பார்க்க அழகா இருக்கும், ஈஸியா இருக்கும். அதை ஸ்க்ரோல் பண்றது, அதில் இருக்கிற கண்டென்ட் எல்லாம் பார்க்கறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பட் அதே வெப்சைட்டை நீங்க மொபைல்ல பார்ப்பீங்களா இருந்தா கஷ்டமா இருக்கும். ஏன்னா அது வந்துட்டு அந்த ஒரு ஸ்க்ரோல் வந்துட்டு கிடையாவும் நிலைக்கதும் ஸ்க்ரோல் ஓடிக்கிட்டே இருக்கும், ரெஸ்பான்சிவ் இல்லைன்னு சொன்ன. பட் அந்த இஷ்யூவை இப்ப இருக்கிற வெப் டிசைன் வந்து தீர்த்து வச்சுக்கின்னு சொல்லலாம். உங்களோட ஸ்கிரீன் சைஸ் என்னவா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி வெப்சைட் தன் சைஸை தன் ஷேப்பை ஆட்டோமேட்டிக்கா மாத்திக்கொள்ளும். இப்ப நீங்க பார்க்குற ஸ்கிரீன்லயே பார்த்துக்கொள்ளுங்க, டெஸ்க்டாப் பிசி, லேப்டாப் அண்ட் ஹலோ
பிள்ளைல உங்க மைக் ஆஃப் பண்ணுங்க. ஹலோ, ஓகே. ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம். ஒவ்வொரு சைஸ் ஆஃப் டிவைசஸுக்கு வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த என்னென்னு சொல்கிறேன் வெப்சைட் அந்த ஷேப்பை மாற்றிக்கொள்ளும். ஓகே, இப்போ இமேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ் வந்துட்டு டெஸ்க்டாப்ல இருக்கிற அதே ஷேப்ல ஃபோனுக்கு வராது. அந்த ஃபோனோட சைஸ் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது தன்னை மாற்றிக்கொள்ளும். ஸோ அதை நம்ம ரெஸ்பான்சிவ் டிசைனர் சொல்லி சொல்லுவோம். ஓகே, அடுத்து ஃபோட்டோ பேக்ரவுண்ட். நான் சொன்னேன் ஃபுல் சைஸ் ஃபோட்டோ பேக்ரவுண்ட் ஸ்டார்டிங்கில். ஸோ இந்த விஷயம் தான் ஆரம்பத்தில் இந்த ஃபோட்டோ பேக்ரவுண்ட் வந்துட்டு ஆரம்பத்தில் இந்த HTML வெர்ஷனில் சப்போர்ட் பண்ண இல்லை, பிறகு அந்த வெர்ஷனில் சப்போர்ட் பண்ணிச்சு. ஓகே, நான் அதானுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறேன். லைனில் கீப் ஆன் த லைன் ப்ளீஸ். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ அடுத்த இன்னொரு ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா 2013க்கு பிறகு HTML5 இருக்கிற ஒரு ஆப்ஷன் தான் டிரான்ஸ்பரன்சி, CSS டிரான்ஸ்பரன்சிங்கிறது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறதும் ஒரு வெப்சைட்டில் எடுத்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லொகின் ஃபார்ம் ஒன்று இருக்குது, அதுக்கு பின்னால் வேற ஒரு இமேஜ் ஒன்று இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னுக்கு இருக்கிற அந்த லொகின் ஃபார்மை கூட பின்னுக்கு இருக்கிற இமேஜை பார்க்கறதுக்குரிய அந்த ஆப்ஷன் வந்துட்டு
CSS 3.0 2013க்கு பிறகு இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட வெர்ஷன்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அந்த டிரான்ஸ்பரன்ஸ்ங்கிறது, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கூட இன்னொரு ஆப்ஜெக்ட் நம்மளால பார்க்கணுமா இருந்தா அது ஒரு ஆப்ஜெக்ட் உடைய டிரான்ஸ்பரன்ஸ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தண்ணியை பார்த்தோம்னா கீழே ஈரமான்னு தெரியும், தண்ணியில டிரான்ஸ்பரன்சி கூடாது. அது டிரான்ஸ்பரன்சியை பொறுத்து கீழே இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட் வந்து கிளியர்னஸ் கூட குறைவா நம்மளுக்கு விளக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்தது சோஷியல் மீடியா பேஜஸ். ஸோ ஆரம்பத்தில் சிஎஸ்எஸ் 3.0க்கு முதல் வந்த வெர்ஷன்ஸ்ல சோஷியல் மீடியாவோட ஒரு லொகோவை அல்லது ஒரு பெட்சோண்டோ ஒரு வெப்சைட்ல இன்க்ளூட் பண்ணணுமா இருந்தா என்ன செஞ்சாங்கன்னா அதை ஒரு இமேஜ் மூலமா இன்க்ளூட் பண்ணினாங்க. பட் இப்ப அதுக்குன்னு தனி சிஎஸ்எஸ் கோடிங்ஸ் இருக்கு. அந்த கோடிங்ஸை யூஸ் பண்றது மூலமா நம்மளால ஒவ்வொரு சோஷியல் மீடியா பேஜஸ், நீங்க நிறைய வெப்சைட் போய்ப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம யூனிவர்சிட்டி வெப்சைட் எடுத்துக்கொள்ளுங்க. அதுல போனீங்கன்னு சொன்னா நம்ம யூனிவர்சிட்டி வெப்சைட்ல டாப்ல பார்க்கலாம், அல்லன்னு சொன்னா பாட்டம் கீழே பார்க்கலாம். அவங்கள ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு சில இது போட்டிருப்பாங்க, லோகோ, ஃபேஸ்புக் லோகோ, அது மாதிரி ட்விட்டர் லோகோ, அப்படி சில லோகோஸ் போட்டிருப்பாங்க. அந்த லோகோஸ் எல்லாமே சோஷியல் மீடியா பேஜஸ்ங்கிற அந்த கான்செப்ட் CSS 3ல யூஸ் பண்ண வர்ற அந்த சோஷியல் மீடியா பேஜஸ்ங்கிற அந்த கோடிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணதான தவிர அதெல்லாம் இமேஜஸ் இல்லை. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, முதல்ல CSS 3.0 வாரத்துக்கு முதல்ல இமேஜஸ் யூஸ் பண்ணினாங்க, இப்ப அப்படி இல்லை. ஓகே, ஸோ CSS 3.0 சோஷியல் மீடியா பேஜஸை கிரியேட் பண்றதுக்குரிய ஆப்ஷன் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கு. அடுத்தது இன்ஃபைனைட் ஸ்க்ராலிங் என்று சொல்றது. இப்போ நீங்க சில வெப்சைட்டுக்கு போய், இப்போ நீங்க இந்த பிக்சர்ல பாருங்க, சில வெப்சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா வெப்சைட் நீங்க ஸ்டார்ட் பண்ணோடனே உங்களோட ஸ்கிரீன் சைஸ் என்னவா இருக்குமோ அந்த ஸ்கிரீன் சைஸ் அளவுக்கு தான் உங்களுக்கு அந்த வெப்சைட்ல வர கண்டென்ட் உங்களுக்கு விசிபிளா இருக்கும். நீங்க ஸ்க்ரோல் பண்ண கீழே இருந்து கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கும். இங்க வந்து இப்ப பாத்துக்கிற ஸ்கிரீன்ல பாருங்க, இடது பக்கம் இருக்கிற ஒரு இமேஜ் ஒன்று போட்டிருக்கிறேன், லோட் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று போட்டிருக்கு. சொன்னாரி இந்த லோட் ஆகிற மாதிரி ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் வந்துட்டு லோட் ஆகிற ஆப்ஷன் மீன் இப்ப இருக்கிற வெப்சைட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். நீங்க ஒரு பேஜ்ல முதல்ல இருந்த வெப்சைட்ல வந்துட்டு ஒரு பேஜ்ல லென்த்துக்கு ஒரு லிமிட் ஒன்று இருந்துச்சு. இத்தனை கண்டென்ட் தான் அந்த பேஜ்ல போடலாம் என்று சொல்லி ஒரு லிமிட் ஒன்று இருந்துச்சு. பட் இப்ப இருக்கிறது அப்படி இல்லை, நீங்க அன்லிமிட்டெட் கண்டென்ட் போடலாம். நீங்க பேஜை ஸ்க்ரோல் பண்ண கீழே ஸ்க்ரோல் பண்ண அந்த அவங்களோட கண்டென்ட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு விசிபிள் ஆகிட்டே இருக்கு. ஓகே, ஸோ அதை தான் இதில் போட்டிக்கிறாங்க இன்ஃபைனைட் ஸ்க்ரோலிங் என்று சொல்லி. ஓகே, அடுத்தது ஸ்லைடிங் பேன். நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க, இது அநேகமா நம்ம மொபைல்ல செக் பண்ணலாம். அதாவது நீங்க ஒரு வெப்சைட்டை நீங்க மொபைல்ல எக்ஸஸ் பண்ணீங்க, நார்மலா கம்ப்யூட்டர்ல பாப்பீங்களா இருந்த ஒரு வெப்சைட்டை மெனூஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா மேலுக்கு ஒரு சைட் பார்ல இல்லைன்னு சொன்னா மேலுக்கு கிடையா பார்க்கலாம். ஹோம் பட்டன், கண்டெக்டர்ஸ், அபவுட் அஸ் சொல்லி இருக்கும் அது ஆட்டோமேட்டிக்கா. பட் அதே வெப்சைட்டை நீங்க மொபைல் போனு கூட பார்ப்பீங்களா இருந்தா அந்த ஆப்ஷன்ஸ் வந்து விசிபிளா இருக்க மாட்டாது. அது எப்படி இருக்கும் சொன்னா, இப்ப நீங்க இந்த ஸ்லைட்ல பார்த்துட்டு இருக்கிற மாதிரி பாருங்க, ஸோ இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கிற மாதிரி சைட்ல 3 ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்லாம் விசிபிளாக இருக்கும். ஓகே, நம்ம க்ளோஸ் பண்ணால் போயிடும். இதை நம்ம ஸ்லைடிங் பேனல் சொல்றோம். இதுவும் HTML 5.0 அண்ட் CSS 3.0ல இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு ஆப்ஷன். ஓகே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், வெப் பேஜஸ் அண்ட் வெப்சைட்ஸ். ஓகே, இப்போ நான் குயிஸுக்கு வரேன். யார் சரி ஒரு ஆள் நீங்க சாட்ல நீங்க ஆன்சர் எனக்கு பண்ணலாம். நீங்க தயவு செய்து மைக் ஆன் பண்ண வேணாம். வெப் பேஜுக்கும் வெப்சைட்டுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் என்ன? முதல் ஆன்சர் பண்ற 3 பேர் ஆன்சரை சரியான ஆன்சரை நான் கவுண்ட் பண்ணுவேன், அவங்களோட போனஸ் பாயிண்ட். வெப் பேஜுக்கும் வெப்சைட்டுக்கும் இடையில என்ன வித்தியாசம்?
Any answer? None of them. Okay. இத பாருங்க. ஹலோ. இல்ல chatல போடுங்க ப்ளீஸ், பேச வேணாம். சார். ஹலோ. சொல்லுங்க. கேக்குதா சார்? கேக்குது, சொல்லுங்க. சார், வெப் டிசைன், வெப் பேஜ் டிசைனா வந்து சார் நாங்க வந்து அந்த HTML இல்லாட்டி CSS அதுகளை பாவிச்சு நாங்க ஒரு கோடிங் ஒன்று எழுதி நாங்க கிரியேட் பண்ணி இருக்கிறது வெப் பேஜ். அதுல வர வெப் டிசைன் அதுல வந்து ஒவ்வொரு பேஜஸ் எங்களுக்கு கிரியேட் பண்ணி எடுக்கலாம். சோ அத நான் சொல்றேன். சார் அவ்வளவுதான் தெரியும் சார். ஓகே ஓகே, நீங்க சொன்னது அரவாசி ஓகே. இல்ல chatல நிறைய பேர் போட்டிக்கிறாங்க. சோ இந்த ஸ்கிரீனை பார்த்து 100 பேரும் போடுறீங்க. இப்ப மலமலாண்டு வருது. முதல்ல ஒரு 4-5 பேர் இருந்துச்சு, இப்ப நான் ஒரு ஓகே. ஸோ வெப் பேஜ்ங்கிறது ஒரு சிங்கிள் பேஜ். ஒரு வெப்சைட் போர்ஷன் தான் வெப் பேஜ்ங்கிறது. மோர் தென் ஒன் பேஜஸ் சேர்ந்தது வெப்சைட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வெப்சைட் போனீங்கன்னு சொன்னா அதுல ஹோம் பேஜ், கண்டெக்ட் அஸ், அபவுட் அஸ், ப்ராடக்ட் அப்படி நிறைய இருக்கும் இல்லையா? அது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு வெப்சைட். அந்த பேஜ்ல ஏதாச்சும் அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு ஏதாச்சும் ஒரு லிங்கை கிளிக் பண்ணிக்கிற ஒரு சிங்கிள் பேஜ் ஒன்று தான் நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி, அது வெப் பேஜ். ஓகே, சிம்பிளா சொல்றேன்டா, a portion of website, a single portion of a website is a web page. அவ்வளவுதான். ஓகே, ஸோ நீங்க இந்த ஸ்கிரீன்ல சில விஷயங்கள் போட்டுக்கிறேன் பாருங்க. வெப் பேஜஸ் HTML, PHP, Java, any other document in the internet அதை யூஸ் பண்ணி கிரியேட் பண்றது தான் ஒரு சிங்கிள் வெப் பேஜ்னு சொல்றாங்க. மீடியா ஃபைல், ஹைப்பர்லிங்க் எல்லாம் சேர்ந்தது. வெப்சைட்ங்கிறது கலெக்ஷன் ஆஃப் இன்டர் கனெக்டட் வெப் பேஜஸ். கனெக்ஷன் ஹைப்பர்லிங்க் கிரியேட் பண்ணப்பட்ட நிறைய வெப் பேஜஸ் சேர்ந்தது தான் ஒரு வெப்சைட்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ஒரு வெப் பேஜ் அல்லது ஒரு வெப்சைட் கம்போனன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயின் கம்போனன்ட் வந்து HTML இருக்கும். அது தனி ஃபைல். HTMLங்கிறது கண்டென்ட் டிஸ்பிளே பண்ற அளவு இருக்கு. லாஸ்ட் வீக்கும் சொன்னேன் உங்களோட லாஸ்ட் கிளாஸ்லயும். அவர் தனியா இருப்பாரு. அடுத்தது CSSங்கிறது தனி பேஜ், தனி ஒரு டாக்குமெண்ட், செட் ஆஃப் டாக்குமெண்ட். அவங்களோட வேலை வந்துட்டு உங்களோட கண்டென்ட் எப்படி டிஸ்பிளே பண்ணணும், அதை மேக்கப் பண்றாள் தான் அவர். அடுத்தது இன்டராக்டிவ் ப்ரோக்ராமிங் சொல்லிக்கிறாங்க. இன்டராக்டிவ் ப்ரோக்ராமிங்கிறது உங்களோட இப்ப நீங்க நான் ஒரு வெப்சைட்டை நான் எக்ஸஸ் பண்ணணும்டா எந்த கம்ப்யூட்டர்ல இருந்து அல்லது எந்த மொபைல்ல இருந்து, இட்ஸ் மீன் நான் வேற எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு கம்ப்யூட்டரை போய் பார்க்கணும், அந்த கம்ப்யூட்டரை போய் பார்க்கணும்னு தான் அர்த்தம். அதாவது எந்த மெஷின் அல்லது லேப்டாப் அல்லது மொபைல் வந்து கிளைண்ட் ஆகவும், அந்த வெப்சைட் எந்த கம்ப்யூட்டர்ல சர்வ் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அதை சர்வராகவும் தான் நெட்வொர்க்கிங்ல சொல்லுவாங்க. சர்வர் கிளைண்ட் மாடல் என்று சொல்லுவாங்க. நீங்க நெட்வொர்க்கிங் குரூப்ல பாப்பீங்க. ஓகே, ஸோ இன்டராக்டிவ் ப்ரோக்ராமிங் என்னன்னு சொன்னா, இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு இன்டராக்ஷனை கிரியேட் பண்றாரு. ஸோ அவங்கள சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் சொல்லுவோம். உதாரணமா PHP சொல்லலாம். அதே மாதிரி ASP.NET, C#, Java, Python இப்படி நிறைய ப்ரோக்ராமிங் இருக்கு. அவங்களோட வேலை என்னன்னு சொன்னா, சர்வருக்கும் கிளைண்ட்டுக்கும் இடையில ஒரு இன்டராக்ஷனை கிரியேட் பண்றது. நீங்க ஒரு லொகின் ஃபார்ம்ல கிரியேட் பண்ணுவீங்க. சில ஃபார்ம்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஆன்லைன்ல ஃபில்அப் பண்ணுவீங்க. யூனிவர்சிட்டிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் போட்டுப்பீங்க. கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்றீங்க. இதெல்லாம் இப்படி நீங்க ஃபார்மை கிரியேட் பண்ண எப்படி உங்களோட கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டர்ல போய் சர்வ் ஆகுது. இதுக்கிடையில ஒரு இன்டராக்ஷனை கிரியேட் பண்றாங்களா, அந்த நீங்க அனுப்புற டேட்டாஸ் எல்லாம் கொண்டு போய் சர்வர்ல கொண்டு சேர்ப்பாங்க. அவங்களோட வேலை அது. அதே மாதிரி இன்னொரு மெயின் பார்ட் என்னன்னு சொன்னா, மீடியா ஃபைல்ஸ். நீங்க பாக்குற வீடியோஸ்ல இருந்து ஆடியோ, இமேஜ் ஃபைல், அனிமேஷன், இது எல்லாமே மீடியா ஃபைல்ஸ்ல நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ வெப்பேஜோட கம்போனன்ட் என்ன, ஒரு 2 கம்போனன்ட் அழுங்கண்டா நீங்க HTML ஒரு கம்போனண்டா சொல்லலாம், CSS ஒரு கம்போனண்டா சொல்லலாம், இன்டராக்டிவ் ப்ரோக்ராமிங் ஃபார் எக்ஸாம்பிள் PHP அதில் ஒரு கம்போனண்டா சொல்லலாம், மீடியா ஃபைல் ஒரு கம்போனன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டராக்டிவ் ப்ரோக்ராமிங் அல்லது சர்வர் சைட் ஸ்கிரிப்டுக்கு உதாரணம் சொல்லுங்கன்னு சொன்னா PHP, ASP.NET, Java, C#, Python இதெல்லாம் சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ நான் ஸ்லைட் அவ்வளவுதான். ஓகே, 30 மினிட்ஸ்ல முடிக்கணும்னு பார்த்தேன். எஸ், 30 மினிட்ஸ் நான் முடிச்சிட்டேன். ஓகே, 5:59, 5:30 ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் ஏதும் சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. அந்த ஆன்சர் அனுப்பின பிள்ளைகள முதல் 3 பேரை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். uh, 17AL 162 செலக்ட் ஆயிருக்கு அந்த ஸ்டூடெண்ட்ல. 17AL 111 செலக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி எனக்கு வாய்ஸை கிரியேட் பண்ணி சொன்னவர், அந்த வாய்ஸ்ல பேசினவர் தயவு செய்து உங்களோட
ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை சேட்ல போட்டுருங்க எனக்கு பிரைவேட் சேட்ல இந்த வாய்ஸ் ஆன்சர் பண்ணுவார். ஓகே, ஸோ அந்த நான் சின்ன ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இப்போ வாய்ஸ்ல பேசின அந்த பாய்டு 3 பேரையும் நான் போனஸ் பாயிண்ட்டுக்கு ஓகே AL102 அவங்க 3 பேரையும் செலக்ட் பண்ணிக்க போனஸ் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. போனஸ் பாயிண்ட் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கு அப்படி தூக்கி தரல, உங்களோட மிட் எக்ஸாம்ல மார்க்ஸ் குறையுமா இருந்தா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ டே கிளாஸ் எதுவும் டவுட் இருக்கா பிள்ளைகள்? யாருக்கும் டவுட் இருக்கா டே கிளாஸ்ல? ஓகே, இப்போ நான் உங்களுக்கு கடைசி அந்த இதை காட்டுறேன்னு சொன்னேன்னா ஒரு போர்ஷனை காட்டுறேன்னு பாருங்க. இப்போ நீங்க பாக்குற ஸ்கிரீன் உங்களோட ஸ்கிரீனோட பாக்கலுதா பிள்ளைகள்? எஸ் நோ ஆன்சர் பண்ணுங்க சேட்ல. நான் ஒரு கேள்வி கேட்டா சேட்ல ஆன்சர் பண்ணுங்க எஸ் நோன்னு சொல்லி ஒரு ஸ்கிரீனோட ஷேர் பண்ணுங்க. ஓகே, இதான் உங்களோட அட்டென்ஷன். நீங்க நல்லா தெளிவா பார்க்கலாம் பாருங்க எத்தனை மணிக்கு எந்த ஸ்டூடெண்ட் லொகின் ஆயிருக்கு. நீங்க 4 தரம் கட்டாய லொகின் ஆனாலும் ஆட்டோமேட்டிக்கா 4 தரமும் அது உங்களை காட்டும். எந்த டைமுங்க நீங்க லாக் அவுட் ஐ மீன் லெஃப்ட் ஆயிருக்கீங்க, திரும்ப எத்தனை மணிக்கு ரீஜாயின் பண்ணிக்கிங்கிற எல்லாமே பார்க்கலாம். இது ஒரு லிஸ்ட் தான். இது மாதிரி 2 லிஸ்ட் வச்சுக்கிறேன் நான். அதில் உங்களுக்கு என்னன்னு சொல்றேன், ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு இதை காட்டுறேன். ஸோ இது ஜஸ்ட் டெக்ஸ்ட் ஃபைல் தான். இதை நாங்கள் எக்ஸலுக்கு கன்வெர்ட் பண்ணினா ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு ரெஜிஸ்டர் நம்பரையும் தனித்தனியாக ஃபில்டர் பண்ணி எத்தனை நிமிஷம் ஒரு ஆள் எக்ஸல் இருக்காரு, ஒரு 4 தரம் வந்து போறாரு, கனெக்ட் ஆகிறாரு, ஏதோ ஒரு பிரச்சனை டிஸ்கனெக்ட் ஆகுது, திரும்ப கனெக்ட் ஆகிறாரு, டிஸ்கனெக்ட், இப்படி 4 தரம் வந்து போனோம்னா டோட்டலா அந்த செஷன் அந்த லிங்க் கூட எவ்வளவு நேரம் அவர் ஜாயின் ஆகிக்கிறத எங்களால் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ உங்களோட அட்டென்ஷன் நினைச்சா நாங்கள் இது கூட கால்குலேட் பண்ணலாம், அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் பண்ணல. பட் உங்களுக்கு கிளியர் பண்றதுக்காக வேண்டி அந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே, ஸோ டே கிளாஸ் எதுவும் சந்தேகங்கள் இல்லையா பிள்ளைய? எதுவும் கேட்கணும்டா கேட்கலாம். ஓகே, யாருக்குமே இந்த சந்தேகமும் இல்லை. வெரி குட். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, குயிஸ் நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். விஎல்ல போய் செக் பண்ணி கொள்ளுங்க எப்போ குயிஸ் ஸ்டார்ட் பண்ணது எப்போ முடியுதுன்னு சொல்லி. 3 அட்டெம்ப்ட் தான் கொடுத்துருக்கிறேன். மேக்ஸிமம் 12 மினிட்ஸா இருக்கும் அநேகமா. ஓகே, அதுல ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. வேற சந்தேகங்கள் உங்களுக்கு பிறகு சந்தேகங்கள் வேண்டாம், நான் சொன்ன மாதிரி டிஸ்கஷன் ஃபாரம் ஒன்று கிரியேட் பண்ணி பண்ணுவோம் ஒரு வீக்லையும். அதுல நீங்க ஒரு சந்தேகத்தை போடலாம். ஒரு கேள்வி வந்து இன்ஃபைனைட் ஸ்க்ரோலிங் டைன்னு சொல்லிக்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில வெப்சைட்ல போனீங்கன்னு சொன்னேன். ஓகே, நான் உங்களுக்கு டைரக்டாவே ஒரு வெப்சைட்டை காட்டுறேன். சவுண்ட் டெஸ்ட் பண்ண சொல்லி. ஓகே, இந்த வெப் பேஜ்ல பாருங்க. நான் ஸ்க்ரோல் பண்ண கீழே வந்துட்டே இருக்கேன். நான் ஒன்னாயிட்டே இருக்கேன். மல்டிபிள் பேஜஸ் நான் போட தேவையில்லை. ஒரு பேஜ்லயே thousands of 100,000s of கண்டென்ட் நான் பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் இன்ஃபைனைட் ஸ்க்ரோலிங்கிறது. ஒரு பேஜ்லயே ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டை போடணும்னு வச்சுக்கொள்வோம். என்ன செய்யணும், 95ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ண யூனிவர்சிட்டி 2020 கிட்டத்தட்ட 25 வருஷம். 25 வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் இதையும் போடணும்னு சொன்னா, லிஸ்டையும் போடணும்னு சொன்னா நிறைய பேஜஸ் தேவைப்படும். 2013 முதல்ல ஆஃப்டர் CSS 3 வந்ததுக்கு அப்புறம் சிங்கிள் பேஜஸ்ல எல்லாத்தையும் போடலாம். எவ்வளவு நீளமா போடலாம், அந்த பேஜஸ் இருக்கலாம். ஓகே, அதுதான் இன்ஃபைனைட் ஸ்க்ரோலிங் சொல்றாங்க. CSS டிரான்ஸ்பரன்சி என்று சொன்னா இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற பேஜஸ்ல பாருங்க,
இந்த ட்ரைனிங் ஒரு வேர்ட் ஒன்று தெரியுதா? நார்மலா அந்த ட்ரைனிங்கிற வேர்டுக்கு பின்னால இருக்கிற இமேஜ் வந்து ப்ளூ கலர். ஓகே, நான் அதுக்கு மேல என்ன செஞ்சிருக்கிறேன்னு சொன்னா அந்த அந்த பேஜ்ல ஒரேஞ்ச் கலர்ல ஒரு லேயர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரியேட் பண்ணி அந்த ஒரேஞ்ச் கலர்ல டிரான்ஸ்பரன்சியை இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். அதாவது டிரான்ஸ்பரன்சி 0% இருக்குன்னு அர்த்தம் இருந்துச்சுன்னா அந்த ஒப்ஜெக்ட்டுக்கு பின்னுக்கு இருக்கிற எதுவுமே தெரியாண்ட அர்த்தம். ஒரு ஒப்ஜெக்ட் டிரான்ஸ்பரன்சி நான் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டுறேன். 0%ல இருந்து 10%, 20%, 30% இப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போறேன்னு அந்த ஒப்ஜெக்ட் கூடாக நான் இன்னொரு ஒப்ஜெக்டை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ டிரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ் ஆக அதுக்கு பின்னால இருக்கிற ஒப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு கிளியரா தெரியும். அதுதான் CSS 3.0ல இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட விஷயம். ஓகே, CSS டிரான்ஸ்பரன்சி சொல்றது அதுதான். இப்போ நீங்க பார்த்துக்கிற இந்த வெப்சைட்லயும் ட்ரைனிங்கிறது ஒரு வேர்டு உண்டு. அதுக்கு பின்னுக்கு ஒரேஞ்ச் கலர்ல ஒரு லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், ஒரு கலர் ஒன்று கொடுத்துக்கிறேன் அந்த இமேஜுக்கு. அந்த ஒரேஞ்ச் கலர் என்ன செஞ்சுக்கிறேன், அது நம்ம ஒரேஞ்ச் கலர் ஒன்று அடிச்சிங்கன்னா அப்படி ஒரு செவர்ல ஒரேஞ்ச் கலர் ஒன்று பெயிண்ட் பண்ணீங்கன்னு அந்த அந்த ஒரேஞ்ச் கலர் பின்னுக்கிற ஆப்ஜெக்ட் விளங்காது, அந்த செவர்ல பின்னுக்கு அந்த ஒரிஜினாலிட்டி விளங்காது. பட் அந்த ஒரேஞ்ச் கலர்ல டிரான்ஸ்பரன்சி நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னு அந்த சுவர்ல பின்னுக்கு என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த டெக்னிக் தான் இந்த CSS டிரான்ஸ்பரன்சிங்கிறது. அடுத்தது நோட்பேட்ல செய்யலாம். நார்மலா நோட்பேட் ++ யூஸ் பண்ணுங்க. நோட்பேட் ++, ஒட்டோம், அடுத்தது சப்ளைம், இப்படி நிறைய இருக்கு. சப்ளைம், நோட்பேட் +, சப்ளைம் யூஸ் பண்ண பெஸ்ட். அது உங்களோட மெஷினுக்கு லோடாகவும் இருக்க மாட்டேன், ஈஸியா இருக்கும். கோடிங்ஸ் அதுல எரர் எல்லாம் கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கும். இன்டராக்டிவ் ப்ரோக்ராமிங் சொல்றது, அதுக்கு உதாரணம் சொல்ல போனா PHP, ASP.NET அதெல்லாம் சொல்லலாம், நிறைய இருக்கிற மாதிரி. பைத்தன், ஜாவா, C# இது எல்லாமே அந்த கான்செப்ட்ல வரும். பட் இதுல இன்னொரு விஷயம் என்ன, இன்டராக்டிவ் ப்ரோக்ராம் வந்துட்டு சர்வருக்கும் கிளைண்ட்டுக்கும். சர்வர் மிஷினுங்கிறது ஒரு வெப்சைட்டை எங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோமோ அதான் சர்வர் மிஷினுங்கிறது. கிளைண்ட்டுங்கிறது யார் யாரெல்லாம் அந்த வெப்சைட்டை எக்ஸஸ் பண்ணி பார்க்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் வந்து அவங்களோட கம்பெனியில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர்ல, ஒரு பெரிய கம்ப்யூட்டர்ல அதை அவங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறாங்க. நம்ம என்ன செய்யறோம், நம்மளோட லேப்டாப்ல இருந்து நம்ம போன்ல இருந்து பார்க்கணும். ஸோ அந்த ஃபேஸ்புக்கு பார்க்குற நம்ம எல்லாருமே கிளைண்ட். ஸோ நம்மளுக்கும் நம்மளோட டிவைஸ், அதாவது நம்மளோட கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்புக்கும் அவங்களோட ஃபேஸ்புக் இன்ஸ்டால் பண்ணிக்கிற அந்த சர்வர் கம்ப்யூட்டருக்கு இடையில ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்றாக்கள் தான் இந்த இன்டராக்டிவ் ப்ரோக்ராம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சில டேட்டாஸ் போடுறீங்க இல்லையா, இப்போ நீங்க ஒரு ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்றீங்க வாட்ஸ்அப்ல, என்ன செய்யுது, உங்களோட போன்லாம் இருக்காது, நீங்க அப்டேட் பண்றீங்க, அது இன்னொரு ஆளோட போன்ல தெரியுது. இது என்ன நடக்குதுன்னா, நீங்க அப்டேட் பண்றது வாட்ஸ்அப் சர்வர் மெஷின்ல போய் சர்வ் ஆகி திரும்ப யார் யாரெல்லாம் அந்த ஸ்டேட்டஸை பார்க்கலாம்னு நீங்க எலோ பண்ணிக்கீங்களோ அவங்க எல்லாருமே அவங்களோட மொபைல்ல இருந்து பார்க்கலாம் இல்லையா. ஸோ உங்க எல்லாருக்கும் இடையில ஒரு இன்டராக்ஷனை இந்த ப்ரோக்ராமிங் கிரியேட் பண்ணுது. அதான் நம்ம இன்டராக்டிவ் ப்ரோக்ராமிங் சொல்றோம். ஓகே, வேற எதுவும் பிள்ளை இல்லைன்னு சொன்னா குயிக்கா முடிச்சுக்கொள்ளும், நான் அடுத்த கிளாஸுக்கு போகணும்னு. ஓகே, ஸோ வேற எதுவும் டவுட் இருந்தால் தயவு செய்து டிஸ்கஷன் ஃபாரம்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, ஜஸாக்கல்லாஹ் எவ்ரிவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் க்ளோஸ் பண்றேன்.